உங்களது வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கும் முடிவை நீங்களே தீர்மானியுங்கள். பிறர் எடுக்கும் தீர்மானத்தை நீங்கள் ஆதரித்தால், பிறகு அவர்களது மனமாற்றத்தை நீங்கள் ஏற்றாலும் உங்களது தீர்மானம் மாற முடியாத நிலைக்கு தள்ளப்படும். ஆகவே புரிந்து செயலாற்றுங்கள். கர்ம வினையை பிறர் மீது பழி போட்டு தப்ப எண்ணிவிடாதீர்கள். கவலையில் இருக்கும் பொழுது இறைவனிடம் மனதை தூய்மைப்படுத்தி சரணாகதி வேண்டுங்கள். நடப்பது அவனது அருளால் நடத்தப்படும் திருவிளையாடல் என்பதை உணருங்கள். உங்களுக்கு துரோகம் செய்தவரை உங்களால் தண்டிக்க நேரிட்டாலும் அதற்கான காரணம் நீங்கள் அல்ல. செய்தவனின் கர்ம வினை உங்கள் மூலமாக தீர்க்கப்படுகிறது. அதற்கு உங்களை பகவான் ஒரு கருவியாக உபயோகித்தார் என்று பொருளாகிறது. அதுவே தீமையை கண்டு பயம் கொள்ளாதே, கவலையை கண்டு அஞ்சிவிடாதே, துன்பத்தை கண்டு கலங்கிவிடாதே, இன்பத்தை கண்டு மகிழ்ச்சி கொள்ளாதே, பிறர் வார்த்தையை கண்டு மயங்கிவிடாதே. உனது வாழ்க்கையை உனது இஷ்டப்படி, உனது மனது ஆசைப்படி வாழ்ந்துவிடு. பிறகு அவர் இஷ்டப்படி நான் வாழ்ந்தேன், எனது ஆசைப்படி வாழவில்லையே என்று வருத்தப்படுவதில் பிரயோஜனம் இல்லை. ஏனெனில் அவரவர் வாழ்க்கையை அவரவர் வாழ பகவான் கொடுத்த சுதந்திரம் அவரவருக்கு உண்டு என்பதை நினை. அகந்தையை விட்டு கர்மத்தை பிறர் மீது பழி போடும் அளவிற்கு ஒருவர் மற்றொருவருடைய வாழ்வாதாரத்தை சீர்குலைக்காதீர்கள். அதுவே உங்களது கர்ம வினையாகவே. சீர்குலைக்கப்பட்டவரின் பாதிப்புக்குள்ளானவனால் உங்களது கெடுதி உங்களுக்கே கேடாக அமையும். இதுவே பகவத்கீதையின் முக்கிய சாராம்சங்களில் ஒன்றாகும். புரிந்து கொள்.